எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கல்யாண வீட்டில் பண்ணுற இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் சேமியா பாயசம் பண்ண பிறகு ரொம்ப தண்ணியாக இருக்குது, அப்படின்னா ரொம்ப திக்காகிடுது. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அதுவும் பர்டிகுலராக கல்யாணத்தில் பண்ணுற பாயசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த ஜவ்வரிசி எவ்வளோ பண்ணணும், சேமியா எவ்வளோ பண்ணணும், பால் எப்படி குக் பண்ணணும், இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே டைமில் பருப்பு வடை, நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பில் வடை சுடும்போது சில பேர் நல்லா பெருசாக சுட்டுருவாங்க. அந்த பெருசாக சுடும்போது நல்லா கிறிஸ்பியாக வராது. இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக எப்படி அரைக்கணும், அதுக்கு பிறகு அந்த கடலைப்பருப்போட என்னென்ன போட்டுலாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக தட்டி போட்டால் நல்லா முறுமுறுன்னு வரதுக்கு இந்த பருப்போட என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பால் 1/2 லிட்டர், சேமியா 6 டேபிள் ஸ்பூன், ஜவ்வரிசி 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், சர்க்கரை 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பேனில் வந்து நெய் போடுறோம். இந்த முந்திரி பருப்பு லைட்டாக போட்டு வறுக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கலர் மாறுற டைமில் காஞ்ச திராட்சை போடணும். எப்பவுமே ரெண்டுமே ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் கொஞ்சம் முந்திரி பருப்பு கலர் வந்த பிறகு காஞ்ச திராட்சை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த சேமியா போடுறோம். இந்த முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கும் போது இந்த சேமியா வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எதுக்காக இந்த இடத்துல இந்த சேமியா வறுக்கணும் கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாலில் போட்ட பிறகு. ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை தனியாக எடுத்து வச்சுரும். அதே டைமில் வறுக்கும் போது நெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் போடுறோம். அந்த நெய் மெல்ட் ஆகும்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த ஜவ்வரிசியை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி வறுக்கணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணும்போது ஜவ்வரிசி தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே வேக வைப்பீங்க. அப்படி பண்ணும்போது ஜவ்வரிசி வந்து ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வராமல் இருக்க இந்த ஜவ்வரிசியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நெய் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். தண்ணி ஊற்றுறது வந்து ஒரு பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அப்படி வேக வைக்கும்போது தண்ணியோட அளவும் கொஞ்சம் கெட்டியாகும் ஜவ்வரிசி வேகும் போது. அது மட்டும் இல்லை, இந்த ஜவ்வரிசி வேகிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 60 to 70% வெந்திருக்கும். 30% வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலை இதில் ஊற்றி திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக சேமியா பாயசம் வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணியில் இந்த ஜவ்வரிசி வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு பால் ஊற்றி குக் பண்ணுறோம். கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணுவோம். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த ஜவ்வரிசி தனியாக வேக வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு இந்த பால் கொதிக்க விட்டு அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த பால் நல்லா கொதிச்சு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பால் ஊற்றின பிறகு அந்த ஜவ்வரிசியோட ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இதுக்கு பிறகு இந்த பாலாடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலாடையை இப்படி நல்லா ஓரமாக எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அந்த பால் கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் கெட்டி ஆச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. இதுக்கு பிறகு தான் நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சேமியா போட போகிறோம். அதாவது ரேஷியோ எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா பால், சேமியா, ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வந்து 20 மடங்குன்னா சேமியா 30 மடங்கு, 50 மடங்கு பால் இருக்கணும். சேமியா போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அவ்வளோதான். இந்த சேமியா வெந்து வர டைமில் சர்க்கரை போடுறோம். சர்க்கரை நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை அதிகமாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு வாசனைக்காக இந்த ஏலக்காய் போட்டு கடைசியாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். சில பேர் அந்த பால் கொதிக்கும் போது ஏலக்காய் போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் வாசனை கொடுக்காது. அதனால தான் கடைசியாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல இன்கேஸ் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். கல்யாண வீட்டில் பண்ணுற இந்த சேமியா ஜவ்வரிசி பாயசம் உங்கள் வீட்லேயும் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த பாயசம் தாங்க ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் அந்த டேஸ்ட் எக்ஸாக்டாக வரணும்னா இந்த மெத்தடில் பண்ணி பார்த்தா போதும். இந்த ரெசிப்பியில் நீங்கள் மில்க் மேலாம் யூஸ் பண்ணி பண்ணுமா கேட்டிங்கன்னா வேண்டாம், வெறும் பாலை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதோட இந்த பருப்பு வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலைப்பருப்பு 300 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15லேருந்து 20 பல், சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும்னு சொல்கிறேன். அதே டைமில் ஈஸியாகவும் அரைக்க முடியும், கரெக்டான பக்குவத்தில் வரும். அதுக்காக நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கிட்டனா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கணும். அதனால நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்போட சோம்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். இந்த 300 கிராம் கடலைப்பருப்புக்கு 5 காஞ்ச மிளகாய் போதும். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல. இப்போ அரைச்ச பக்குவம் பார்த்தீங்களா கரெக்டாக 90%. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பாதி அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது கடலைப்பருப்பு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மசாலா வடை. அதனால தான் 90% அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மாவு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் போட போகிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேரத்தில் பெருசாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கஷ்டமாக இருக்கும், தட்டவும் முடியாது. இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு போட ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு வந்து இடித்த பூண்டு, அதாவது தோலோடு இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக தோலோடு இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். மசாலா வடையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் புதினா இல்லை. நார்மலாக வீட்டில் நீங்கள் மசாலா வடை பண்ணும்போது புதினா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் புதினா போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை நல்லா அருமையாக இருக்கும். ஒரு வடைக்கு 2 வடை சாப்பிட்லாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலாம் போட்ட பிறகு இந்த கடலைப்பருப்போட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா அரைச்சிருக்கணும். அரைச்சி முடித்த பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு சரியாக அரையில் கூட கரெக்டாக உங்களுக்கு பிடிக்க வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தட்டணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கையில் எடுத்த உருண்டை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்மளோட 4 விரல், அதுக்கு முன்னாடி உள்ளங்கையில் வச்சு 4 விரல் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் சூப்பராக வடை ரெடி. அதாவது வேகத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். திருப்பி ஒன்று பண்ணி காமிக்கிறேன். வடையை உருட்டும் போது அழுத்தி உருட்டக்கூடாது, மெதுவாக உருட்டுங்க. உருட்டின பிறகு இன்னொரு கை, அதாவது உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி தட்டணும். நீங்கள் உள்ளங்கை வச்சு டேரெக்டாக 2 கை வச்சு தட்டினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதே வந்து ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு மீதி 4 விரலை வச்சு நீங்கள் லைட்டாக தட்டும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும், அங்கே விரல் படுற இடத்துலலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது ஒரு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வடையை தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்குது. அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வடை ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். எடுத்த உடனே நல்லா சூடில் போட்டிங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் வடை போட்ட பிறகு உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன லேடில் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று உடையாமல் கரெக்டாக திரும்ப ஆரம்பிக்கும்.
இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா மசாலா வடை ரெடி. ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். மசாலா வடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம் எதுக்காக கேட்டேன்னா, மசாலா வடை தான் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் கரெக்டாக ஊற வச்சு நல்லா ப்ராப்பராக அரைச்சி இந்த அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு பண்ணால் தான் மசாலா வடை நல்லா அருமையாக இருக்கும். என்னங்க இந்த கல்யாண வீட்டில் பண்ணுற சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பருப்போட ரெண்டுமே ஒரு அருமையான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேமியா பாயசத்தில் கொஞ்சம் வடையை லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டு ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 சூப்பர் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.